படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. ஒரு சிம்பிள் மெசேஜை படத்துல வச்சிருக்காங்க. நீங்க உங்களை நம்பி உழைச்சிங்கன்னா நீங்க சக்சஸ் ஆகலான்னு. கொஞ்சம் அப்டக்கல்ஸ் வரும், பட் அதே தாண்டி நீங்க வரணும். எப்பவுமே அவர் காமெடி தான் பண்றாருன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது காமெடி படம் கிடையாது. அது காமெடி படம் நினைச்சு வந்திருப்பீங்க, ஆனா அது காமெடி படம் கிடையாது. டேரக்டரும் என்ன கதை சொல்லலாம்னு வந்தாங்களோ அந்த மெசேஜ் கரெக்டா சொல்லியிருக்காங்கன்னு தோணுது. சத்யராஜ் சார் நல்லா பண்ணியிருக்காரு. கதையும் நல்லா தான் இருக்கு. லேக் ஆகுற மாதிரி தெரியும். அந்த நேரத்துல வேற ஏதாச்சும் ஒரு கேரக்டர் தூக்கி பிடிச்சிடுறாங்க, அதனால பிரச்சனை கிடையாது. ஒரு 10க்கு 7 கொடுக்கலாம். மெசேஜ் சொல்லிட்டு நம்ம படம் பார்க்கறதுக்கு இதுவே இருக்காதுண்ணா. இப்போ யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. இதில் பற்றி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியர் ஆகணும்னு வீட்டில் சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து இன்ஜினியரிங்லாம் பண்ணாத மச்சி வேற ஏதாவது பண்ணுறா அப்படின்வாங்க. ஆனால் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒன்று தோணும். நீங்கள் என்ன பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ரொம்ப மனசு க்ளோஸாக இருக்கும் சொல்லுவாங்க, க்ளோஸ் டு த ஹார்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். எமோஷனலுங்க, ஒரு பேர்ட்ஸ் எமோஷனல். இப்போ ஒரு இடத்த காலி பண்ண சொன்னாங்கன்னா அவங்க மக்களுக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கும், அதை யாரும் பெருசா எடுத்துக்கிட்டே இல்லை. ஏதோ பிசினஸ் காசுன்றானுங்க, அதுக்காக வந்து இடத்த காலி பண்ணுங்க, வேற இடம் தரோம், அதெல்லாம் ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் அவங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குல்ல, வாழ்ந்த இடத்த எப்படிங்க விட்டு போக முடியும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. அந்த பிரியறது அதெல்லாம் யாருக்கும் தெரியல போல. அதை வந்து இது ஒரு சின்ன விஷயத்த சூப்பரா காட்டிடுறாங்க. அப்புறம் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்ற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலு, அந்த லுக் எல்லாம் ஒரு மனுஷன் எவ்வளவு டெவலப் பண்ணும், எப்படி மாத்தோன்றதெல்லாம் பார்த்து சூப்பரா சொல்லிருக்காங்க. வேற லெவல் மெசேஜ். பேரட் சீன் தான் கிளைமேக்ஸ்ல பேரட் சீன் வரும். ஆர்ஜே பாலாஜி எமோஷனல் ரொம்ப செம்மையா இருக்கு. இப்போ ஓன் பேஷன்ல இருப்பாங்கல்ல, எஜுகேஷன் சொல்லிட்டு திணிக்காம ஓன் பேஷன்ல இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் கண்டிப்பா பிடிக்கும். அதாவது வாழ்க்கையில காமெடி பண்றவங்க எவ்வளவு காமெடி பண்ணாலும் அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள பெயின் இருக்கும் சொல்லுவாங்க, அந்த பெயின் தான் அந்த படம். கேமியோ பொறுத்த வரைக்கும் அதான் லோகேஷ் கனகராஜ் அண்ட் தென் வந்து ஜீவா, அரவிந்த் சாமிலாம் வருவாங்க. அதில் வெயிட்டா யார் வருவாங்கன்னா அரவிந்த் சாமி தான். அரவிந்த் சாமி வர ஒரு 2 மினிட்ஸ் தான் வந்து படத்துல ட்விஸ்ட். அவர் வரது யாருமே எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அவர் முதல்ல மனுஷனா வராரா இல்ல கடவுளா வராருன்னு அதுவே காட்ட மாட்டாங்க. ஆனா அது கொஞ்சம் வித்தியாசமான கேமியோ அரவிந்த் சாமிக்கு மட்டும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நல்லா காமெடியா போகுது. செகண்ட் ஹாஃப் நிறைய ஸ்ட்ரகிள், சீரியஸான இது, சென்டிமெண்ட், எமோஷனலா கொண்டு போய் கிளைமேக்ஸும் நல்லா முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கிளைமேக்ஸ். எந்திரன் படத்துல வர மாதிரி லாஸ்டா கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். லால் கேரக்டர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, நார்மல் தான். நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப மொக்கன்லாம் சொல்ல முடியாது. படம் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து எல்லாரும் பார்க்கலாம். ஏன்னா அந்த படம் வந்து முடித்திருத்துவார்கள், அவங்களுக்கு சமூகம் வச்சிருக்கக்கூடிய பார்வையை வந்து இந்த படம் மாற்றும். ஏன்னா அந்த சமூகத்துல அவங்கள வந்து நம்ம ஒரு முடித்திருத்தவங்க, ஒரு பார்பரா பார்க்கக்கூடியவங்கள இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம ஹேர் ஸ்டைலிஸ்ட்னு அழைக்கக்கூடிய லெவலுக்கு அவங்களுக்கு இந்த படம் அவங்களுக்கு ஒரு உயர்வான இடத்துக்கு கூட்டு போனே சொல்லலாம். மனிதர்கள் தான் நம்ம தான் இருப்பிடத்தை மாத்திட்டு போயிடுவோம், ஆனா பறவைகள் வந்து அதோட இருப்பிடத்தை மாத்தாது. ஸோ அந்த நிலத்தோட முக்கியத்துவத்தை வந்து நிலத்தோட உரிமையோட, நிலத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய உரிமையை வந்து இந்த படம் வந்து பேசியிருக்குன்னு தான் சொல்லலாம். படத்துல வந்து அரவிந்த் சாமி அவர்கள் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்கிறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில ஒரு வழிபோக்கன் வந்து எப்படி ஒரு நம்ம வாழ்க்கையவே மாத்திட்டு போறானோ அதே மாதிரி ஒரு கேரக்டரா தான் இந்த படத்துல அரவிந்த் சாமி வந்துட்டு போறாரு. அவர் வர்ற சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தோட டர்னிங் பாயிண்டே அரவிந்த் சாமின்னு சொல்லலாம். ஸோ அந்த லெவலுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம காமெடி ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஏன்னா அவர் என்ன சொல்ல வரானா, பேஷன் வந்து நம்ம யாருக்காக வீட்டுக்கு நம்ம பிடிச்ச வேலையை நம்ம பண்ணணும் ப்ரோ, அதுதான் ப்ரோ அவங்க சொல்ல வராங்க. நம்ம யாருக்காகவும் நம்ம வீட்டில் சொன்னாலும் கேட்டுக்கணும், என்ன சொல்லலாம் கேட்கணும். ஆனால் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தான். ஆனால் நம்ம வந்து நம்மளால முடியும், நம்ம அவங்களுக்கு முன்னாடி காட்டு கொடுத்த காசு நல்லா ஒருத்து ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம காமெடியா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. நாங்களாம் ஒரு மாதிரி கண் கலங்கி அழுதுட்டோம் ப்ரோ. லவ் சீன்ஸ் ஆக்சுவலாக பெருசாக இல்லை. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கும் பெரிய ரோல் இல்லை, ஆனால் அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி வராங்க. இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ரோல் தான் கொடுக்க முடியும். அந்த ரோலை அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். டபுள் மீனிங் டைலாக்ஸு வேற எந்த டைலாக்குமே இல்லை, முகம் சுளிக்கிற மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக ஃபேமிலியோட கிட்ஸோட வந்து பார்க்கலாம் சார். மனிதர்கள் நம்ம தான் நம்மளோட இருப்பிடத்தை வந்து மாற்றிட்டு வேற இடத்துக்கு போயிடுவோம். ஆனால் பறவைகள் வந்து என்றைக்குமே அதோட இருப்பிடத்தை மாற்றிக்கிடாது அப்படின்னு சொல்லி அந்த இனத்திற்கான ஒரு உரிமையும் நிலத்திற்கான உரிமையும் வந்து இந்த படம் பேசுதுன்னே சொல்லலாம். ஆமாம், அவர் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. அதை ரிவீல் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். கண்டிப்பாக ஸ்டாலின் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே போய் பாருங்க. அவர் வர சீன் எல்லாமே பயங்கர கிளாப்ஸ் தான் தேட்டரில். ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரோட சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்டிங்லாம் சொல்ல வேணாம், இல்லை டைலாக்லாம் கிடையாது. அவர் வந்து ஒன்லி எமோஷனல்லே நம்மளை பார்வையிலேயே செஞ்சு விட்டுறாப்புல. ஸ்டாலின் சார் வந்து ஒரு 5 நிமிஷம் வராரு படத்தில். லாஸ்ட்டில் கிளைமேக்ஸை அவரை வச்சு தான் முடிக்கிறாங்க. தலைவர் வந்து 5 நிமிஷம் தான் வராரு. ஆனால் அவர் வந்து எமோஷனல்லே நம்மளெல்லாம் அவர் கண்ணிலேயே பார்த்து பேசிட்டு போயிடுறாரு. அவருக்கு டைலாக்லாம் வைக்கல. டைரக்டர் வந்து அடுத்த டைம் ஸ்டாலின் சாருக்கு வந்து ஒரு டைலாக் வச்சிருங்க, அது உங்களோட அன்பான வேண்டுகோள். அடுத்த படத்துல வந்து தலைவருக்கு வந்து ஒரு டைலாக் வச்சு விட்டுருங்க. அதனால வீரவாசனை தான் வச்சிருக்கலாம். தலைவர் வந்து இப்படி பேசாம ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டு அப்படி கண்ணிலே பார்த்துட்டு கொண்டு போயிட்டீங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சமம் தான் நினைப்போம், அதுல ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. இன்னொன்று ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே சின்ன சின்ன மைனூட்டான விஷயத்தெல்லாம் யோசிச்சு சொல்லியிருந்தாங்க. லெட்டர் எழுதும் போது எச்சி தொட்டி இது பண்றது, பேண்ட் இதில் ஜிப் வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணாங்க.
அப்ப அதெல்லாம் நோட் பண்ணி சொல்றாங்கன்றப்ப நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது ஆடியன்ஸ் ரீச் ஆயிருக்கு. நம்ம பார்த்தது பண்ணோம், அவ்வளோ பார்த்தது சுவாரஸ்யமாக பண்ணோம், அது பதிவு பண்ணணுன்றதா, மற்றபடி வேற எதுவும் அதில் இதெல்லாம் பார்த்ததை பதிவு பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலான்னு தான் நானே வந்தேன். ஓகே, தேங்க்யூ.